இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் டீ வச்சுட்டு பிஸ்கெட்டும் டீயும் சாப்பிட்டு முடித்த பிறகு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ரைஸ் கொடுத்து அனுப்பிச்சுடலாம் ஆஃபீஸ்க்கு, எல்லாேருக்கும் இன்றைக்கி ரைஸ் தான் பண்ணிடலான்ட்டு காலையிலே அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு குக்கரில் போட்டு வச்சுருந்தேன். முன்னாடியே பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தேன். கல்யாணத்தில் அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு செய்வாங்க இல்லைங்களா, அது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா, அதனால் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு சாம்பாரை தாளிக்க ஆரம்பித்தேன். வெறும் சாம்பார் இன்றைக்கி வேணாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம், அதோட மாங்காவும் போடலான்ட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காவை நல்லா வதக்கிட்டேன். மாங்காய் போடல, ஏன்னா முன்னாடியே மாங்காய் போட்டோம்னா நல்லா கரைஞ்சி ரொம்ப புளிப்பாயிடும் சாம்பார். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு பருப்பு ஊற்றிட்டு கொதித்த பிறகு லாஸ்ட்டாக மாங்காய் போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சாதம் தான் செஞ்சுருந்தேன். சாதம் முடித்ததும் நான் என்ன பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் தோசை மட்டும் செஞ்சு சாம்பாரோடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 10:30க்கு மேலே பொரியல் பண்ணலான்னு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த உடனே என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, இன்றைக்கி லஞ்ச் எதுவும் கொண்டு வராத அப்படின்னு சொன்னதுனால ஆல்ரெடி நான் அதிகமாக தான் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எனக்கு மட்டும் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு தான் பண்ணியிருந்தேன். எனக்கு டெம்ப்டிங்காக இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு மட்டும் செஞ்சுக்கலாம், நாளைக்கு மீதி இருக்கிறத வேறு எதனா பொரியலில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சமாக பொரியல் எனக்கு மட்டும் பண்ணேன். இன்றைக்கி இதான் லஞ்ச் நம்ம வீட்டில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.